ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கடையல், அதுக்கு சைடிஷ்ஷாக மஷ்ரூம் மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கடையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பருப்பில் சின்ன சின்ன தூசிகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும். அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ண சிறுபருப்பில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தோல்லாம் நீக்காமலே சேர்த்துக்கலாம். பருப்பு வேகும்போது பூண்டு நல்லா மசிஞ்சு வெந்துடும். இப்போது அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயம். நான் பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய் இது மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் கூட விட்டுக்கலாம். பருப்பு நமக்கு நல்லா குழைவாக வேகணும். அதனால் இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கடைகளில் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போது பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணல, ஒரு 1/2 கட்டு அளவு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் சின்ன சின்ன தூசிகள் மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடிப்பகுதியில் இருக்க இலைகளை மட்டும் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இலைகளையும் இதே மாதிரி பிச்சுட்டு எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற பகுதி மட்டும் நல்லா பிஞ்சாக இருக்கும் தண்டு, அதனால் ஃபுல்லாகவே இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே தண்டு பகுதியை நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போது இந்த மாதிரி எல்லா கீரைகளையுமே நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம கருவேப்பிலை எப்படி ஆய்வோமோ அதே மாதிரி கீழே இருக்கிறத ஃபுல்லாக இந்த கருவேப்பிலை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு மேலே இருக்க பகுதியை கிள்ளிட்டு எடுத்தால் இன்னுமே சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி எல்லா கீரையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எல்லா கீரையுமே நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏதாவது தூசிகள் இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கீரை நல்லா வளர்கிறதுக்காக கீரையில் யூரியா இந்த மாதிரி நிறைய மருந்துலாம் அடிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம எப்போவுமே கீரையை நல்லா வாஷ் பண்ணிடணும். உப்பு கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே கூட சேர்த்து நம்ம கடையல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது வெந்தயக்கீரைலாம் எடுத்திங்கன்னா நமக்கு கசப்பு தட்டும் கட் பண்ணாக்கா. ஆனால் இந்த மாதிரி கீரை கசக்காது, எதுவுமே செய்யாது. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் பொடியாக வேண்டாம், ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். வேகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணால் சரியாக இருக்கும். நான் இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ கீரை கடையல் பண்ணுறதுக்கு ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாவை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போது ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நமக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாவும் நம்ம பருப்பில் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் காரமும் தான். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் கீரை வதங்கி வந்துடும். இப்போது பருப்பு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுருக்கேன். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா குழைவாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். பருப்போடு சேர்ந்து கீரை நல்லா சேர்ந்து வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளோட
பருப்பு வந்து சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ வந்து கீரை வந்து வதங்கிட்டுருக்கு பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும் பாருங்கள். லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. இப்போது நம்ம வந்து பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கீரை வந்து இப்போவே பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம மறுபடியும் வேக விடணும். பாருங்கள் பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சிறுபருப்புன்றதுனால நமக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும் ஆறுனதுக்கப்புறமா. அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்தாலே போதும். கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். கீரைக்கு வந்து எப்போவுமே வந்து கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. உப்பு மட்டும் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கீரைக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள் கலந்து விட்டு கொதிக்க விட்டுருக்கேன். சைடெலாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கீரை நமக்கு சூப்பராக கொதி வந்துருச்சு. கீரை நமக்கு நல்லாவும் வெந்துருச்சு. சூப்பராக கலர் மாறாமல் வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நிறம் மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 2-3 அளவு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். தட்டிட்டு சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் இருக்கும், அதனால் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பூண்டு, இஞ்சி, ஆனியன் எல்லாம் சேர்ந்து வதங்கி ஒன்று சேர்ந்து வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போது ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி மசிய வேகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மஷ்ரூம் வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு மஷ்ரூமாக 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக இருந்ததுன்னா ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் வேகும்போது. இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும், அதனால் எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்க தேவையில்ல. நல்லா கலந்து விட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு. இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும்தான் நம்ம லைட்டாக தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக எந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு நான் மசால் மாதிரி பண்ணியிருக்கேன், அதனால் இப்போது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருக்கேன். எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம மஷ்ரூம் மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீரையோட இந்த மஷ்ரூம் மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இந்த மஷ்ரூம்லேயும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த லஞ்ச் காம்போ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.